ஃபஸ்ட் டேர்மில் தேர்ட் லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்த லெசனில் வந்து என்னங்க பார்க்க போகிறோம், தனிமங்கள், சேர்மங்கள், கலவைகள் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து தனிமங்கள்னால் என்ன, சேர்மங்கள்னால் என்ன, கலவைகள்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. தனிமங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரஜன், அது வந்து ஒரு தனிமம். ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், ஒரே வகை அணுக்களால் ஆனது தனிமம். சேர்மம் வந்து 2 மூலக்கூறுகளால் ஆனது அப்படின்னு சொன்னாங்க. சேர்மம் வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், நீர் வந்து எப்படிங்க சேர்மம், H2O அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதில் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 2 தனிமம் சேர்ந்தது சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலவைனா சேர்மங்கள் பல சேர்ந்தது கலவை. கலவைக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காற்றுங்க. காற்று வந்து ஒரு கலவை. இந்த லெசனை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி லெசன் ஒரு கொஷினுங்க. ராக்கெட்டின் வேகம் என்ன? ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லெசனை பற்றி பார்க்கலாங்க. பென்சிலில் பயன்படுத்தப்படும் கிராஃபைட் தண்டு கார்பன் எனப்படும் தனிமத்தால் ஆனது. முக்கியமானதுங்க, பென்சில் இருக்கு இல்லைங்களா, நம்ம பென்சில் எழுதுகிறோம் இல்லைங்களா, அந்த பிளாக் கலரில் எழுதுகிறோம் இல்லைங்களா, அந்த எழுதுகிற பகுதி அது வந்து கிராஃபைட் தண்டு. அது வந்து கார்பன் எனப்படும் தனிமத்தால் ஆனது. அந்த கிராஃபைட் தண்டு வந்து எதனால் ஆனதுங்க, எந்த தனிமத்தால் ஆனதுன்னா கார்பன் தனிமத்தால் ஆனது. அதை வந்து மிகச்சிறிய துகள்களை நம்ம உடச்சிட்டே போயிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து நம்மளுக்கு அதில் அணு கிடைக்குங்க. அது வந்து அணுவை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுங்க. அணுவை கண்களால் பார்க்க முடியாது. மிக சிறந்த ஒளியியல் நுண்ணோக்கியினை கொண்டு கூட நம்மால் அணுக்களை பார்க்க இயலாது. அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணுவாகும். பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களுள் ஏறக்குறைய 74% ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. எனினும் பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான். அண்டத்தில் காணப்படுற பெரும்பான்மையான அணு எதுங்க? ஹைட்ரஜன். இது வந்து எத்தனை, 74% இதே ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அணுனா என்னன்னு பார்த்தோம். அணு வந்து மிகச்சிறிய துகள், அது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அடுத்து வந்து மூலக்கூறுகள் பார்க்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதி பிணைப்பினால் இணைவதே மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணு வந்து சேர்ந்த என்ன பிணைப்புங்க, அது ரொம்ப முக்கியமானதுங்க, வேதி பிணைப்பு. வேதி பிணைப்பினால் இணைவது மூலக்கூறு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. கீழே பாருங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க, O2. ஆக்சிஜனோட ஃபார்முலா என்னங்க, O2. O3னா ஓசோன். இப்போ O2 பார்க்கலாங்க. ஆக்சிஜன் வாயுவானது வேதி பிணைப்பினால் இணைந்து 2 ஆக்சிஜன் அணுக்களாக உருவாகிறது. 3 ஆக்சிஜன் அணுக்கள் வேதி பிணைப்பினால் இணைவதன் மூலம் என்னங்க உருவாகுது, ஓசோன் என்ற மூலக்கூறு உருவாகிறது. ஓசோனோட வாய்ப்பாடு என்னங்க, O3. ஆக்சிஜன் O2 நம்மளுக்கு தெரியும், ஓசோன் படிச்சுக்காங்க O3. மூலக்கூறு வந்து ஒரே வகையான அணுக்களால் ஆகுமா இல்லை வேறு வகையான அணுக்களால் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா, மூலக்கூறுகள் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசோன் உருவாகுது இல்லைங்களா. ஓசோன் வந்து ஒரே வகை அணுக்களால் ஆனது. O3 அப்படிங்கிற ஓசோன் வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரே வகை அணுக்களால் ஆனது. ஆனால் நீர் வந்து எப்படிங்க, ஹைட்ரஜனுங்கிற ஒரு அணு, ஆக்சிஜனும் இருக்கிற ஒரு அணு, இது 2 சேர்ந்து நீர் உருவாகுது. அப்போ வந்து மூலக்கூறுகள் வந்து ஒரே வகை அணுக்களாலும் ஆகும், வேறு வகை அணுக்களாலும் சேர்ந்து மூலக்கூறுகள் உருவாகும். ஒரே வகை அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொன்னோம். ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூவணு மூலக்கூறு, பல அணு மூலக்கூறு அப்படின்னு நிறைய இருக்குங்க. இப்போ வந்து ஓரணு மூலக்கூறு வந்து எக்ஸாம்பிள் வந்து மந்த வாயுக்கள். அதே மாதிரி 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறு. இங்கே பாருங்கள், டயக்ராமில் பாருங்கள், O2 இருக்கு இல்லைங்களா, 2 ஆக்சிஜன் இருக்குது, அது வந்து ஈரணு மூலக்கூறு. அப்புறம் ஹைட்ரஜன், நைட்ரிக் ஆக்சைடு இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து மூவணு மூலக்கூறுனா, மூவணு அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓசோன் வந்துருங்க, O3. இது ஞாபகம் வச்சுட்டாவே இந்த ஓசோனோட வாய்ப்பாடு O3 ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன, பல அணு மூலக்கூறுகள். இது வந்து புக் பேக் கொஸ்டின்ங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, பாஸ்பேட், சல்ஃபர் மற்றும் பிற. இது நெக்ஸ்ட் வந்து தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஒரே வகை அணுக்களால் ஆனது வந்து தனிமங்க. தனிமங்கள் சேர்ந்து உருவாகிறது சேர்மம். புரிஞ்சிச்சிங்களா? இது வந்து எந்த பிணைப்பிலங்க பிணைக்குதுன்னா வேதி பிணைப்பு. அது மட்டும் மறந்துடக்கூடாதுங்க. உங்களுக்கு தெரியுமா, பிஸ்மத் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்மத் வந்து வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படுத்துகிறாங்க. பிஸ்மத் என்பது இயற்கையாக கிடைக்கும் ஒரு தனிமம். பிஸ்மத் வந்து இயற்கை தனிமம். இது பிற தனிமங்களுடன் இணைந்து வயிற்றுப்போக்கு சிகிச்சை அளிக்க மருந்தாக பயன்படுகிறது. இதெல்லாம் வந்து எப்படி, எந்த மாதிரி கொஸ்டினில் கேட்பாங்கன்னா, 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்து இதில் வந்து ஆ மற்றும் ஆ சரி, ஆ மற்றும் ஈ சரி, அந்த மாதிரி பாயிண்டில் வந்து பிஸ்மத் வந்து பிற தனிமங்களுடன் சேர்ந்து தான் மருந்தாக பயன்படுகிறது அப்படின்னு ஒரு லைன் கொடுப்பாங்க. இன்னொரு லைன் வந்து பிஸ்மத் வந்து ஒரு இயற்கை தனிமம், இது வந்து தனியாகவே வயிற்றுப்போக்குக்கு பயன்படுகிறது, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இதை நல்லா, இந்த பாயிண்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. பருப்பொருட்களின் எளிய வடிவம் என்னங்க,
தனிமம், பருப்பொருட்களின் எளிய வடிவம் அப்படின்னு சொல்லி கொஷின் கொடுத்துட்டு தனிமம், சேர்மம், கலவை, தூய பொருள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து தூய பொருளாக தனிமமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வரும். நல்லா படிச்சுக்கோங்க. பருப்பொருட்களின் எளிய வடிவம் வந்து தனிமங்க. புக் பேக் கொஷின். நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன தனிமம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாதாரண உப்புனா சோடியம் குளோரைடு. ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள், NaCl. அதே மாதிரி நீர்னா எப்படிங்க? H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். கீழே கொடுத்துருக்க பாயிண்டில் முக்கியமானதுங்க, மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. விவசாயத்திற்கு உரமாக என்னங்க பயன்படுது? சல்பர் பயன்படுகிறது. காலியம் வந்து அலைபேசி தயாரிப்பில் பயன்படுகிறது. சிலிக்கான் வந்து கணினி சிப்புகள் தயாரிக்க பயன்படுகிறது. சிலிக்கான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க, இந்த கணினி சிப்புகள்லாம் இருக்கும். காலியம் வந்து அலைபேசி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ வெடிமருந்தாக தயாரிக்க பயன்படுத்தப்படுவது எதுங்க? மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து வெடிமருந்துக்கு. அதே மாதிரி விவசாயத்திற்கு உரமாக பயன்படுது சல்பர். இதுவரை 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. புக் பேக் கொஷின்க. இவற்றில் 94 தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கின்றன. 24 தனிமங்கள் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்களை வேதியியலின் அடிப்படையில் 3ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னங்க? உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள். உலோகம் பார்க்கறதுக்கு முன்னாடி உலோகம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னங்க? இரும்பு, அலுமினியம், இந்த மாதிரி வீட்டில் சில்வர் பாத்திரம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து உலோகங்கள். அலோகங்கள்னா என்னங்க? கார்பன், அயோடின், சல்ஃபர், இதெல்லாம் வந்து அலோகங்கள். பின்னாடி பார்க்கலாங்க. உலோகம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கருவிகள், பாத்திரங்கள், நகைகள் போன்றவற்றை தயாரிக்க வெள்ளி, காப்பர், இரும்பு, தங்கம், அலுமினியம் இதெல்லாம் பயன்படுதுங்க. இரும்பு, அலுமினியம், தங்கம் இந்த மாதிரி உலோகங்கள்லாம் நம்ம எப்படிங்க பொருளாக மாற்றுறது அப்படின்னா, அழித்தல் அல்லது உருட்டுதல் போன்ற செயல்களின் மூலம் இப்பொருட்களை வந்து ஒரு சிறிய தகடாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக உருவாக்குறாங்க. உலோகங்களோட பண்புகள் பாருங்க. உலோகங்களின் பண்புகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உலோகத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. இரும்பு அல்லது தங்கத்தை எடுத்துக்கலாங்க. ஒரு கோல்டு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். உலோகங்கள் கடினமானவை. அந்த கோல்டு வந்து கடினமானதாக இருக்கும். அதே மாதிரி பளபளப்பானவை. கோல்டு வந்து பளபளப்பானது எல்லாத்துக்கும் தெரியுங்க. இது அலோகங்கள் படிக்கும் போது அது வந்து கடினம் தன்மை அற்றது, பளபளப்பு அற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்படி படிச்சுக்கிறோம். அதே மாதிரி விதிவிலக்காக சோடியம் இதில் மாறுபட்டுள்ளது. அது மென்மையான உலோகமாகும். மென்மையான உலோகம் வந்து சோடியம். இப்போ வந்து இங்கே என்ன பார்த்தோம்? தங்கத்தை வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோங்க. உலோகங்கள் வந்து எப்படி தங்கம் கடினமானதாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி இதில் வந்து விதிவிலக்க ஒரே ஒரு உலோகம் மட்டும் மென்மையாக இருக்கும். அது எதுங்க? சோடியம். அலோகங்கள் படிக்கும் போது இதே மாதிரி தான், இதை வச்சு கம்பேர் பண்ணி படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே உலோகம் எதுங்க? பாதரசம். மற்ற உலோகங்கள்லாம் எப்படி காணப்படுங்க? அறை வெப்பநிலையே திண்ம நிலையில் காணப்படும். உங்களை வந்து வளைக்க முடியும், கம்பியாக நீட்ட முடியும், தகடாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. இவை மின்னோட்டத்தை மற்றும் வெப்பத்தை நன்கு கடத்தும். நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இரும்பு கூட வச்சுக்கலாங்க, தங்கத்தை மட்டும் வச்சுக்கணும்லாம் இல்லை. இரும்பும் பளபளப்பு தன்மை கொண்டது, கடினமானது, அதை தகடாக நீட்ட முடியும், கம்பியாக வளைக்க முடியும். இது வந்து மின்சாரத்தை நன்கு கடத்தும். உலோகங்கள் எல்லாமே மின்சாரத்தை கடத்தும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க பாருங்கள். தாமிரம், காரியம், டின், நிக்கல், இரும்பு, துத்தநாகம், தங்கம், மெக்னீஷியம், கால்சியம் போன்ற உலோகங்கள் சில எடுத்துக்காட்டுகளாகும். நிறைய உலோகங்கள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், தாமிரம் வந்து ஒரு பாத்திரங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அலுமினியத்தை கம்பியாக நீட்டியிருக்காங்க. இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அலோகங்கள் பார்க்கலாங்க. பாருங்க, அலோகங்கள் பளபளப்பற்றது, மிருதுவாக காணப்படும். ஆனால் உலோகங்கள் பார்க்கும்போது ஒரே ஒரு தனிமம் மட்டும் விதிவிலக்கா சோடியம் வந்து கடினமானது இல்லாமல் இருக்கும், மிருதுவானதாக இருக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி அலோகங்களில் ஒன்று மட்டும் கடினமானதாக இருக்குங்க. அது என்னங்க? வைரம் பளபளப்பாகவும் கடினமானதாகவும் இருக்கும். இது வந்து பூமியில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தனிமம் வைரம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. அலோகங்கள் வந்து திண்மம், நீர்மம் மற்றும் வாயு நிலையில் இருக்கும். ஆனால் நாங்கள் உலோகம் பார்க்கும்போது என்னங்க பார்த்தோம்? அறை வெப்பநிலை எல்லாமே திண்ம நிலையில் இருக்கும், பாதரசம் மட்டும் திரவ நிலையில் இருக்கும்னு பார்த்தோம். அலோகங்கள் வந்து திண்மம், திரவம், வாயு 3 நிலைகள்லேயே இருக்குங்க. வாயு நிலையில் உள்ள அலோகங்கள் என்னங்க? ஆக்சிஜன், ஹைட்ரஜன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் என்னங்க? புரோமின். அதே மாதிரி அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் உலோகம் பாதரசம். இங்கே அலோகம்னா புரோமின். கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருந்தாலும் ஒரு டைமுக்கு 2 டைம் படித்தா இந்த லெசனை படிச்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இந்த லெசனில் முக்கியமானது.
இதில் பார்த்தோம் மின்சாரத்தை கடத்தும்னு. இங்கே அலோகங்கள் வந்து அரிதாக கடத்தும். கடத்தாது அப்படின்னு சொல்லலாம், சில ஏதோ ஒரு டைமில் அரிதாக கடத்தும். இருப்பினும் கார்பனின் புறவேற்றுமை வடிவமான கிராஃபைட் நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடியது. கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்தும். இவ்வளோ நேரம் படித்த பாயிண்ட் ஃபுல்லாக இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. அது கன்ஃபியூஷனாக இருந்தால் அதை விட்டுட்டு இந்த டேப்லெட் காலத்தை மட்டும் படிச்சுக்கோங்க, கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உலோகங்கள் அலோகங்கள் படிக்கும்போது உலோகங்களுக்கு ஒரே ஒரு பொருள் ஏதோ ஒன்று நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுட்டு படிங்க. அதே மாதிரி அலோகங்கள் படிக்கும்போது ஒரே ஒரு பொருளை வந்து ஏதோ ஒன்று அலோகத்தை மைண்டில் வச்சுட்டு படிச்சிங்கன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உலோகங்கள் வந்து நான் வந்து என்ன வச்சு படித்தோம், இரும்பு அல்லது தங்கத்தை எடுத்து படித்தோம். இப்போ இங்கே பாருங்கள், உலோகம் பளபளப்பானது கடினமானது, அலோகங்க பாருங்கள் பளபளப்பு தன்மையற்றது மிருதுவானது. அதே மாதிரி உலோகங்களை வளைக்க முடியும், இந்த இரும்பு அந்த கம்பி வந்து வளைக்க முடியும், அலோகங்களை வளைக்க முடியாது, தகடாக அடிக்க முடியாது, கம்பியாக நீக்க முடியாது. ஆக்சிஜன் நைட்ரஜன் இதெல்லாம் வாயு நிலையில் இருக்குங்க, அது வந்து எதுவும் பண்ண முடியாது. அது வந்து அயோடின் அப்படின்னு சொல்லி உப்பு அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வளைக்க முடியுமா, கம்பியாக நீட்ட முடியுமா, முடியாது. அதே மாதிரி பெரும்பாலான உலோகங்கள் வந்து மின்சாரத்தை கடத்தும். அலோகங்கள் வந்து அரிக்கடத்திகள்னா மின்சாரத்தை குறைவான அளவு கடத்தும் அல்லது கடத்தாது. உலோகங்கள் வெப்பத்தை நன்கு கடத்தும். அலோகங்கள் அரிக்கடத்திகள். உலோகங்களை தட்டும்போது ஒலி எழுப்பும். அதே மாதிரி அலோகங்கள் தட்டும்போது ஒலி எழுப்பும் தன்மை அற்றது. உலோகம்னா என்ன, அலோகம்னா என்னன்னு பார்த்துட்டோங்க. இப்போ வந்து உலோக போலிகள். உலோக போலிகள்னா எப்படிங்க, உலோகத்தோட பண்பு கொஞ்சமோ அலோகத்தோட பண்பு கொஞ்சமோ ரெண்டும் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கிறது தான் உலோக போலி. உலோக போலிகளில் இருக்கிறது வந்து பாதி உலோகத்தோட பண்பு பெற்றிருக்கும், மீதி பாதி அலோகங்களோட பண்பு பெற்றிருக்குங்க. இதுக்கு வந்து 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4ஐயும் கண்டிப்பாக படிச்சுக்கணுங்க. சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான் 4ம் படிச்சுக்கணும். தனிமத்தின் குறியீடு. தனிமம் வந்து அதோட ஆங்கில லெட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அதோட குறியீடாக வச்சுருக்குங்க. கார்பனும் சீல தான் ஆரம்பிக்குது, காப்பரும் சீல தான் ஆரம்பிக்குது. அப்போ ரெண்டுமே சீனா அப்படி வரக்கூடாதுங்க. கார்பனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். கார்பன் சி அப்படின்னு போட்டுக்கிட்டோம். அப்போ வந்து காப்பருக்கு என்னங்க, அதோட 2வது லெட்டரும் சேர்த்து எடுத்துக்கணும் சில டைம். அப்போ காப்பர் என்னங்க, CUPPERA. அப்போ சி பெரிய சி, நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் லெட்டர் யூ. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல் லெட்டராக இருக்கணுங்க, செகண்ட் லெட்டர் எப்பயுமே ஸ்மால் லெட்டராக இருக்கணும். சில தனிமங்களோட குறியீடுகள் வந்து கேட்டிருக்காங்க, அதை நான் எழுதியிருக்கேன், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தங்கம்னா AU, வெள்ளினா AG, தாமிரம்னா காப்பர் சொன்னோம், இரும்புனா Fe, நைட்ரஜன்னா N, ஆக்சிஜன்னா O, அலுமினியம்னா Al, கால்சியம்னா Ca, பாஸ்பரஸ்னா P, மெக்னீஷியம்னா Mg, பொட்டாசியம் K அடிக்கடி கேட்குறதுங்க, சோடியம் Na. இதெல்லாம் வந்து ஞாபகமாக வச்சுருக்கோம். நம்ம மனித உடல்லையும் தனிமங்கள் காணப்படுதுங்க. அதில் வந்து 99% தனிமங்கள் வந்து 6 தனிமங்கள் பெரிய அளவில் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து 1% கீழே இருக்குங்க. அந்த 99% 6 தனிமங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். இது இல்லாமல் இன்னும் 5 தனிமங்கள் இருக்குங்க. பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின், மெக்னீசியம் போன்றவை மிக குறைந்த சதவீதத்தில் காணப்படுகின்றன. காற்றில் காணப்படும் உயிர் கொடுக்கும் தனிமம்னா எதுங்க, ஆக்சிஜன். நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாங்க. தனிமங்கள்னால் ஒரே வகை அணுக்களால் ஆனதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து சேர்மங்கள் பார்க்கலாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் என்னங்க பிணைப்பு, ரொம்ப முக்கியமானதுங்க, வேதி பிணைப்பின் மூலம் சேர்வது தான் சேர்மம். கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கரை, சுண்ணாம்பு கட்டி, இதோட வாய்ப்பாடெலாம் கீழே பார்க்கலாங்க. இப்போ வந்து 2 தனிமங்கள் சேர்ந்து சேர்மத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க. தனிமம்னா ஒரே வகை அணுக்களால் ஆனது, சேர்மம்னா 2 தனிமம் சேர்ந்து ஒரு சேர்மம் வேதி பிணைப்பினால் உருவாகிறது சேர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ வந்து நீர் எடுத்துக்கலாங்க. 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். அந்த ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு பண்பு இருக்கும், அது என்ன பண்புங்க, ஹைட்ரஜன் வந்து வாயு நிலையில் காணப்படும். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து வாயு நிலையில் காணப்படும். ரெண்டுமே வாயு நிலையில் தனித்தனியாக காணப்படுங்க. ஆனால் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும் போது நீர் உருவாகுது. புதிய பொருள் வந்து ஒரு நீர் உருவாகுது இல்லைங்களா, அந்த நீர் வந்து ஹைட்ரஜனோட பண்பில் இருக்கா இல்லை ஆக்சிஜனோட பண்பில் இருக்காங்க, ரெண்டுமே வாயு நிலையில். ஆனால் நீர் வந்து எந்த நிலையில் இருக்குங்க, திரவ நிலையில் இருக்குது. அப்போ வந்து 2 தனிமங்கள் சேர்ந்து வேதி பிணைப்பில் ஒரு சேர்மம் உருவாகும் போது உருவாகிற புதிய பொருள் வந்து என்னங்க, நீர். அந்த நீர் வந்து அது ஒரு தனி பண்பை பெற்றிருக்கும், அந்த தனிமங்களோட பண்பை அது பெற்றிருக்காது, இது வந்து வேற ஒரு பண்பை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது புரியலன்னா இன்னொரு டைம் படித்து பாருங்கள்.
2 தனிமம் சேர்ந்து ஒரு சேர்மம் உருவாகுது. அந்த சேர்மம் வந்து அந்த 2 தனிமங்களோட பண்புகளில் இருக்காது. அந்த சேர்மம் வந்து வேற ஒரு பண்பில் இருக்கும், புதிய பண்பில் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சாதாரண உப்புன்னா என்னங்க? சோடியம் குளோரைட் NaCl. அது வந்து தனியாக சோடியமும் குளோரினும் சேர்ந்தது தான் சோடியம் குளோரைட். உப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் சோடியம் வந்து தனியாக இருக்கும்போது அது ஒரு நச்சு பொருள், குளோரின் வந்து தனியாக இருக்கும்போது அது ஒரு நச்சு பொருள். ரெண்டுமே நச்சு பொருள், நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்றதாக இருக்காது. ஆனால் இது ரெண்டும் சேரும் போது ஒரு உணவுப் பொருள் உப்பு தயாரிக்கிறாங்க. அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோங்க. அப்போ வந்து அந்த உப்பு தனித்தன்மையை பெற்றிருக்கு, தனியாக பண்புகளை பெற்றிருக்கு. சோடியமும் குளோரினும் தனித்தனியாக இருக்கும்போது அது வேறு வகையான பண்புகளை பெற்று. நம்ம இப்போ பார்த்த பாயிண்ட் தான் இங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இணைவதே சேர்மம். வேதிப்பிணைப்பில் ஒரு சேர்மத்தின் பண்புகள் அதை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கின்றன. சேர்மங்கள் இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது, ஏனெனில் இவை வேதிப்பிணைப்பினால் இணைக்கப்பட்டனால் இது வந்து இயற்பியல் முறையில் பிரிக்க முடியாது. சோடியம் குளோரைடை வடிகட்டுதல் போன்ற இயற்பியல் முறையால் பிரிக்க இயலாது. அதே மாதிரி சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அவற்றின் கூறுகளாக பிரிக்க முடியும். சேர்மங்கள் கொடுத்துட்டு அதோட வாய்ப்பாடுகள்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணுங்க. இன்னும் 8th 9th போகும்போது இது திருப்பி 10th வரைக்கும் 12th வரைக்கும் வந்துட்டே தாங்க இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். இப்போயே படிச்சு போனால் பின்னாடி இன்னும் அடிஷ்னல் நிறையா பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போயே இது படிச்சிட்டோம்னா அது படிக்கிறது ஈஸியாக இருக்கும். நீர் வந்து H2O நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாங்க. உப்பு சாதாரண உப்புனா சோடியம் குளோரைட் NaCl. சோடியம் கார்பனேட்னா Na2CO3. சமையல் சோடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சோடியம் பைகார்பனேட்னா NaHCO3. வெள்ளை சர்க்கரை C12H22O11. கால்சியம் ஆக்சைடுனா CaO. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. இதற்காங்க இதையும் படிச்சுக்கணுங்க. H2O நீர் முன்ன படிச்சது தான். குளுக்கோஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க C6H12O6. NaCl சோடியம் குளோரைட். அடுத்தது எத்தனால்னா C2H5OH முக்கியமானதுங்க. அடுத்து அமோனியா NH3. கந்தக அமிலம் H2SO4. சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லுவீங்களா அது. மீத்தேன் CH4. சுக்ரோஸ் வந்து முன்ன படிச்சதுங்க C12H22O11. இது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். அடர்த்தி கம்மியான பொருள் எதுங்க? அடர்த்தி அதிகமான பொருளின் மீது மிதக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி லெசனில் படித்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் இங்கே வந்து யூஸ் ஆகுது பாருங்கள். ஒரு பலூனுக்குள்ளே வெப்ப காற்றை செலுத்தும் போது உள்ளே இருக்கிற காற்றோட அடர்த்தி வந்து குறையுதுங்க. அப்போ வந்து வெளியே இருக்க காற்றோட அடர்த்தி அதிகமாக இருக்கும், உள்ளே இருக்க காற்றோட அடர்த்தி கம்மியாக இருக்கும். அடர்த்தி அதிகமான பொருள் மேலே வந்து அடர்த்தி கம்மியான பொருள் மிதக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அப்போ வந்து காற்றின் மீது அந்த பலூன் வந்து மிதக்குது, அப்போ மேலே போகுது. இந்த லெசன் முடிஞ்சுங்க. இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு டைம் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு தனிமங்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரே வகை அணுக்களானது தனிமம். சேர்மங்கள்னால் 2 தனிமம் சேர்ந்தது சேர்மம். தனிமம் வந்து ஒரு பண்புகளை பெற்றிருக்கும், சேர்மம் வந்து வேறு வகை பண்புகளை பெற்றிருக்கும். உலோகம், அலோகம், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உலோகங்கள்னால் எப்படிங்க? பளபளப்பானது, கடினமானது, அது வளையக்கூடியது, கம்பியாக நீட்டலாம், மின்சாரத்தை கடத்தும், வெப்பத்தை கடத்தும், இதெல்லாம் பார்த்தோங்க. உலோகங்கள் வந்து பளபளப்பு தன்மை அற்றது, மென்மையான காணப்படும். அது வந்து மின்சாரத்தையும் வெப்பத்தையும் அரிக்கடத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உலோகங்களில் ஒரே ஒரு உலோகம் மட்டும் விதிவிலக்கா மென்மையாக இருக்கும். அது என்னங்க? கிராஃபைட். அதே மாதிரி அலோகங்களில் ஒன்று மட்டும் கடினமாக இருக்கும். அது என்னங்க? வைரம். அதே மாதிரி உலோகங்களில் அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கிறது என்னங்க? பாதரசம். அலோகங்கள் வந்து பெரும் திண்மம், திரவம், வாயு நிலை 3 நிலையிலும் காணப்படும். உலோக போலிகள் பார்த்தோம். உலோக போலிகள்னால் உலோகத்தோட பண்பும் அலோகத்தோட பண்பு ரெண்டுமே பெற்றிருக்கிறது வந்து உலோக போலிகள். அதே மாதிரி சல்ஃபர் எதுக்கு பார்த்தோம்? உரமாக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து வெடிமருந்தில் பயன்படுது. அதே மாதிரி சிலிக்கான் வந்து கணினி சிப்புகள் தயாரிக்க வேதியியல் வாய்ப்பாடுலாம் பார்த்துங்க. சாதாரண உப்புனா சோடியம் குளோரைடு, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பாடுகள்லாம் பார்த்துங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக. இந்த ஒற்றில் எது உலோகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இரும்பு மட்டும் உலோகம், மற்றதெல்லாம் வந்து அலோகம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றை எதற்கு உதாரணம்ங்க? அலோகம். ஆப்ஷன் குறிக்கலைங்க. ஆப்ஷன் ஆ அலோகம் 2வதுங்க. 3rd வந்து கீழ்கண்டவற்றுள் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எதுங்க? வேதியியல் வாய்ப்பாடு. அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம். எப்பொழுதும் பளபளப்பாக வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் உலோகங்கள். ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிகச்சிறிய துகள் அணு. ஒரு கார்பன் அணு மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம் எதுங்க?
CO2னா ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்குங்க. இது என்னங்க அழைப்படுது? கார்பன் டை ஆக்சைடு. டேஸ் மின்சாரத்தை கடத்தும் ஒரு அலோகம்னா கிராஃபைட். தனிமங்கள் டேஸ் வகை அணுக்களான தனிமங்கள் வந்து ஒரே வகை அணுக்களால் ஆனது. சேர்மங்கள் வந்து வேறு வேறு வகை அணுக்களால் ஆனது. இதுவரை அறியப்பட்ட தனிமங்களில் எண்ணிக்கை 118. தனிமங்களில் தூய பொருட்களின் டேஸ் வடிவமாகும்னா எளிய வடிவம். தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை எப்போதும் ஆங்கில எழுத்தில் எழுத வேண்டும். 3க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் பல அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். டேஸ் வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படுதுன்னா நைட்ரஜன். எத்தனை பர்சன்ட்டுங்க? 74%. பாதரசம் அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்குங்க. ஆக்சிஜன் வந்து என்ன நிலையில் இருக்குங்க? வாயு நிலையில் இருக்கும். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கிராஃபைட். மின்சாரத்தை கடத்தும் உலோகம் தாமிரம், இரும்பு, இது மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். தனிமங்கள் இணைந்து சேர்மங்கள் உருவாகின்றன. சேர்மங்கள் இணைந்து கலவைகளாக அணுக்கள்னா ஒரு தனிமத்தின் அடிப்படை துகள். ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகள்னா என்னங்க? மூலக்கூறு. நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாங்க.